ஹோண்டா பைக்ஸ்ல மட்டுமே இருக்கிற இந்த ஏசிஜி டெக்னாலஜி பத்தி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ஏசிஜி ஜெனரேட்டர், அதாவது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஜெனரேட்டர். இது வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது சைலண்டான ஸ்டார்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. இது மத்த வண்டியில இருக்கிற ஸ்டார்டர் மோட்டரை விட ரொம்ப எஃபிஷியன்ட்டாவும் சைலண்டாவும் ஒர்க் ஆகுது. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வண்டியில பேட்டரி ப்ராப்ளமும் இருக்கும். இந்த ஏசிஜி மோட்டர் இருக்கிற பைக்ல பேட்டரி ப்ராப்ளமே இருக்காது. இன்னும் சொல்ல போனா இது பேட்டரியை சார்ஜ் செய்ய உதவுது. நிறைய பேர் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது நோட் பண்ணிருப்பீங்க, பயங்கர சவுண்டா இருக்கும். இந்த ஏசிஜி மோட்டர் இருக்கிற பைக்ல ஸ்டார்ட் பண்ணும்போது சவுண்டே வராது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, முன்னெல்லாம் நீங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது செல்ஃப் மோட்டருக்கு டைரக்டா பேட்டரியில இருந்து கரண்ட் எடுக்கும். இதனால பேட்டரி பவர் சப்ளை பண்ண முடியாம நிறைய நேரம் திணறும். இதனால பேட்டரியோட லைஃபும் ரொம்ப கம்மியாகும். போதுமான பவர் இல்லாதனால செல்ஃப் மோட்டரும் அடி வாங்கும். இந்த பிரச்சனையை போக்க தான் நம்ம ஹோண்டா பைக்ஸ்ல இந்த ஏசிடி டெக்னாலஜியை கொண்டு வந்தோம். சோ இந்த டெக்னாலஜி பேட்டரியில இருந்து கம்மியான கரண்ட் எடுத்துட்டு இதை ப்ராசஸ் பண்ணி அதிகமான கரண்ட்டை இன்ஜின் ஸ்டார்ட்காக செல்ஃப் மோட்டருக்கு அனுப்பும். இது ஏசிஜியை கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்றதுனால உங்களுக்கு பேட்டரியும் சரி செல்ஃப் மோட்டரும் சரி ரொம்ப நாள் லைஃப் வரும். சோ இந்த டெக்னாலஜி நம்ம ஹோண்டா பைக்ஸ்ல மட்டும் தான் இருக்கு. சோ நீங்க அடிக்கடி பேட்டரி சீக்கிரம் டவுன் ஆயிடுது, செல்ஃப் சரியா எடுக்க மாட்டேன்னு நினைச்சீங்கன்னா இந்த ஏசிஜி உள்ள நம்ம ஹோண்டா பைக்ஸை வாங்கிக்கோங்க. சோ நீங்க பெஸ்டான ஹோண்டா பைக்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சங்கராபுரம் ஜீவன் ஹோண்டாஸ்க்கு வாங்க. இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க.